எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஸ்கில்லும் ஒரு டேலண்ட்டும் இருக்கும். ஒரு ஸ்கில்லுன்னா என்ன, டேலண்ட்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸ்கில்லுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிறது. ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை கற்றுக்கணுன்னா அதுக்கு விபி, ஆரக்கல், ஜாவா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. இல்லை ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம், வண்டி அசம்பிளிங்னா அதை பற்றி ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். ஸ்போர்ட்ஸ்னால் கிரிக்கெட் இருக்குன்னா அது கிரிக்கெட்டில் நம்மளுக்கு ஒரு கோச்சிங் இருக்கும், அதில் போய் நம்ம கற்றுக்குவோம். அது எப்படி பண்ணணும், எப்படி பவுல் பண்ணணும், எப்படி பேட்டிங் பிடிக்கணும், எப்படி ஃபீல்டிங் பிடிக்கணும், அதுக்கு என்ன டெவலப்மெண்ட் அப்படின்றத எல்லா கோச்சிட்டேருந்து நம்ம கற்றுக்குவோம். இது ஸ்கில்லை நம்மளுக்கு ஆசைப்படுற விஷயத்த ஒரு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணுறது. டேலண்ட்டுன்றது என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தனுக்கு இயல்பாகவே ஒரு விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில குழந்தைங்கலாம் 2 வயசுல 3 வயசுல நல்லா பாட்டு பாடும். பல குழந்தைகள் பிறந்த கொஞ்ச நாளே பல விஷயங்களை பேசும். வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு கண்ட்ரியை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிற பிளாகை வச்சு நிறைய சொல்லும். இப்படி நிறைய டேலண்டா நம்ம பார்ப்போம். சின்ன வயசுல அது எப்படி சொல்லுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது இயல்பாவே அதுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட்ன்றது இயல்பாவே இருக்கு. அது வெளிப்படுது. அதுக்கு காரண கருத்தா நீங்க மூலத்தை யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் இயற்கையாவே அது இருக்கும். ஸ்கில்ன்றது நம்ம ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி நம்ம கொண்டு வரணும். அதுதான் சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா இதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய படிங்கன்றாங்க. எந்த டிகிரியா இருந்தாலும் அது ஒரு ஸ்கில். அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்ற ஒரு ஸ்கில் டெவலப் பண்ண ஒண்ணுக்கு 4-5 சர்டிஃபிகேட் நீங்க வைக்கும் போது, உங்களுக்கு இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாப் இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு யோசிச்சு நம்ம பண்றோம். ஆனா டேலண்ட்ன்றது நேச்சுரலாவே இருக்கும். கரெக்டா சொல்லலாம்னா, பெண்ணே உதாரணம் நான் எடுத்துக்கலாம். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நிறைய பேர்ட்ட ஒரு கூட்டமா வச்சு கதை சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அம்மா ஒரு படம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை கேட்டுட்டு போய் நானே அந்த படம் பார்த்திருக்க மாட்டேன், அது ஃபுல் கதையை அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, படத்துக்கே நீ போல, உங்க அம்மா சொன்ன கதை வச்சுட்டு நீ சொல்லும் போது நாங்களுமே படம் போகணுன்றது எண்ணமே வரல, நீ அவ்வளவு அழகா சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயற்கையாவே எனக்குள்ள பேசுற தன்மை ஜாஸ்தி. அந்த பேசுற தன்மை இருந்தனாலதான் நான் சேல்ஸ்ன்றதுக்குள்ளே போனேன். ஏன்னா இயல்பாவே ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு பொருளை விற்கிறோம்னா நமக்கு தேவை இயல்பாவே பேசணும். அது பொய்யோ இல்ல உண்மையோ எது பேசுறோமோ, ஆனா பேச வரணும். பேசினா மாத்திரம்தான் ஒரு பொருளை விற்க முடியும். என்னை கேட்டா ஒரு பேனா மூடிய கூட விற்கலாம் அப்படின்றது என்னோட விஷயம். ஆனா அதுக்கு தேவை நம்ம பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் சின்ன வயசுல எனக்கு இருந்த இதை என்னோட ஜாப்லையும் அப்ளை பண்ணேன். எனக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கட்டத்தில் பார்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் புதுசுல 2003 2004 அந்த 5ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல ஒட்டி இருப்பாங்க, விபி, ஆரக்கல், ஜாவா படிங்க, வேலை உண்டு. இதை நம்பிலாம் நிறைய பேர் படிப்பாங்க. நானும் ஒரு ஆள். அது படிக்கும் போது என்ன ஆகுனா, அவங்க சொல்லி கொடுக்கறது எனக்கு ஈஸியா புரியும். அந்த விபி, ஆரக்கல், சிசி பிளஸ், அந்த ஜாவா எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு எழுதிட்டு அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இது அங்க டியூட்டரா இருக்கிறவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, நீ சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க வேலையை என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா அதை ஆசைப்பட்டு நான் செய்யும் போது அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். 1க்கு 4 தடவை நான் சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நானே அங்க டியூட்டரா ஆகிற மாதிரி சூழ்நிலையும் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வேலையே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல இந்த மாதிரி விபி, ஆரக்கிள், சிசி பிளஸ், ஜாவா. ஆனா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் படிச்சது பிகாம். ஆனா நான் அதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அதை என்னன்னா இயல்பாவே என்னால பேச வருது. எனக்கு பிடிச்ச விஷயம் கம்ப்யூட்டர் தான் எனக்கு பிடிக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தமா நான் செய்யும் போது அதான் ஈஸியா டெலிவரி பண்ணேன். பேசுறதுனால அந்த கூச்சமே படாம நான் செஞ்சுப்பேன். எனக்கும் கூச்ச தன்மை இருந்தது. ஆனா சொல்லி கொடுக்கும் போது யாராவது கேட்டா நான் சொல்லி கொடுப்பேன். இது ஆரம்பத்துல நான் சொன்ன சின்ன வயசுல நான் கதை சொன்னது சேல்ஸ்லயும் உபயோகமாச்சு. அங்க கோச்சிங் சென்டர்ல நான் டியூட்டரா இருக்கும்போது உபயோகமாச்சு. இதை தான் அடுத்த லெவலுக்கு இதாச்சு. சேல்ஸ் ஃபுல்லாவே இருந்தது இந்த பேச்சு திறமை தான். இது இயல்பாவே டேலண்ட்ன்றது நம்ம சொல்லுவாங்க. ஸ்கில்ன்றது நம்ம கத்துக்கிறது, ஒரு விஷயத்தை கத்துக்கிறது. இதை தான் நீங்க புரிதல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு, உங்களுக்குள்ள எந்த ஸ்கில் நீங்க கத்துக்கணும், எதை டெவலப் பண்ணுன்றது ஸ்கில். உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் கண்டிப்பாக எல்லார் மனசுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். என் பையன்கிட்ட பார்த்தா பேசுறதோட அவனுக்கு ஒரு டிராயிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். 3D சம்பந்தமா நான் பார்க்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3D இதுல எல்லாம் அவன் டிராயிங் நான் பண்றான். அப்ப சிஸ்டத்திலயும் 3D டிராயிங் பண்றான், சிஸ்டம் இதுலயும் பண்றான். அப்போ டிஃபால்ட்டாவே அவனுக்குள்ள சில விஷயங்கள் டேலண்ட் இருக்கு. அப்போ கொஞ்சம் கொடுத்தோம்னா இந்த வீக்லயே நான் பார்க்கும்போது அழகா ஒரு ஸ்கெட்ச் எப்படி கத்துக்கணும் அப்படின்றத யூடியூப்ல பார்த்துட்டு அந்த டிராயிங்கை
அழகா அவங்க சொன்ன ஸ்டெப்ல பண்ணி அழகா அவுட்புட் காமிச்சான். அப்போ அவனுக்குள்ள வந்து டேலண்ட் இயல்பாவே லிசனிங் இங்கிலீஷ்லாம் வரதுனால அவனுக்கு ஈஸியா அது வருது. இது மாதிரி சில பேர் டேலண்ட் இருக்கும். இவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டானே, என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்க பிடிக்குது, ஃபுட்பால் பிடிக்குது, ஆனா போய் விளையாடுறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஷூட்டிங் சேர்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன், கன் ஷூட்டிங் சம்பந்தமா சேர்த்து உள்ளான்னு ஒரு கிளப்ல சேர்க்கலான்னு. ஆனா அவன் என்ன சொல்லிட்டானா, அது எனக்கு பார்க்க பிடிக்கும், மிலிட்டரி சம்பந்தமா பிடிக்கும், ஆனா அது எனக்கு விளையாட பிடிக்காது, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இயல்பாவே அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது இதை விட்டுட்டான். இதே தான் செய்ய சொல்றேன். ஸ்கில்ன்றது பார்த்தா அவனுக்கு அந்த சிஸ்டம் ஓரியன்டா என்கிட்ட கேட்டு கேட்டு இது எப்படிப்பா பண்றாங்க, இந்த சாஃப்ட்வேர் என்ன, அந்த ரோப்ளெக்ஸ்ன்ற சாஃப்ட்வேருக்குள்ள 3D டைமென்ஷன்ல டெவலப் பண்றாங்க, அது சிம்பிளா ஒரு ஸ்டெப் தான் சொல்லி கொடுத்தேன். அதை அவன் கத்துக்கிட்டு யூடியூபை பார்த்து கத்துக்கூடான்னு யூடியூப்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றதை பார்த்து இப்ப அதுல அவன் ஃபெமிலியரா ஆயிருக்கிறான். இது ஸ்கில். டேலண்ட்ன்றது என்னன்னா அவனுக்குள்ள இயல்பாவே ஒரு விஷயத்த பார்த்தா அதை கிராஃப்டிங் பண்ணி அவனால செய்ய முடியுது. இதுதான் டேலண்ட். இந்த விஷயத்தை தான் சொல்றேன். இப்ப என்னால பேச முடியுதுன்னா இயல்பாவே எனக்குள்ள ஆரம்ப காலத்திலே வந்தது நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். பண்ணும்போது லைஃப் அதை கொண்டு வந்து அதுல போறேன். சில பேரால வந்து பேச வராது, ஆனா அவங்களால வந்து ஒரு சிஸ்டமோ ஒரு சின்ன ஜாபோ இல்ல ஒரு ரிசப்ஷன் கூட விட்டுறலாம். சில ஒரு அக்கௌண்ட்ஸ் ஓரியன்டாவோ அவங்களுக்கு வந்து காமா உட்கார்ந்து ஒரு இடத்துல பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அவங்க டேலண்ட்ன்றது ஒண்ணு இருக்கும். அதை யோசிச்சு அதுக்கேற்ற வேலையை நம்ம ட்ரை பண்ணணும். ஆனா சில பேர் வந்து வரது ஒரு வேலை, ஆனா அவங்க டேலண்ட் அங்க இருக்கிற ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்கும். அப்போ அதுல டைம் அப்படியே அவங்களுக்கு விஷயம் மாறும். அப்போ எடுக்கும் போது லைஃப்ல நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு என்ன தெரியும், எது பிளஸ் எது மைனஸ் நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணுவோம். டேலண்ட் இருந்துச்சுன்னா இயல்பாவே அது கொண்டு போயிடும் லைஃப்ல. அதை ஈஸியா பண்ண வந்துடும். ஏன்னா நம்மளால பண்ண முடியும்ல. இப்ப என்னால பேச முடியுதுன்னா இப்போ ஒரு யூடியூப் சேனல் வைக்கிறேன்னா இதுக்கு மெயினா பேசுறது நான் பேசணும். இது பெரிய எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்காம வெறும்னா என்னோட ஃபேஸ வச்சு பண்றேன்னா அப்போ என்னோட பேச்சுனால நிறைய பேர் பாக்குறாங்க, அதுல ஏதோ கனெக்ட் ஆகுறாங்க. அந்த கனெக்ட் ஆகுறதுனால என் வீடியோ கண்டினியூவா எல்லாரும் பாக்குறதுனால அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அதுல ஒரு ரிசல்ட் எனக்கு வருது. அப்போ இதை தான் செய்ய சொல்றேன். அப்போ என்னால இயல்பா இது ஒரு பண்ண முடியும்ன்றது எனக்கு தோன்றனால இந்த சேனல்ஸா நான் பண்றேன். ஆல்ரெடி இது 4வது சேனல் நான் பண்றேன். அப்போ இது எப்படி பண்ணுவோம்னா நம்மளோட டேலண்ட். ஸ்கில்ன்றது என்னன்னா அது எடிட்டிங், அதுக்கு சேர்த்த சில எஃபெக்ட், அது கலரிங் பண்றது, சில விஷயங்களும் இது ஸ்கில் டெவலப்மெண்ட். ரெண்டுமே சேரும் போது அது அவுட்புட் நம்மளுக்கு நிலையா ஒன்று கிடைக்கும். இதை தான் செய்ய சொல்றாங்க. உங்க ஸ்கில் என்ன, டேலண்ட் என்ன, எதை ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணணும். டேலண்ட் இயல்பாக அது டெவலப் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப ஸ்கில்ல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டேலண்ட்ன்றது சேரும் போது அது ஈக்குவலா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். என்னையே நீங்க வாழ்க்கையில ரிசல்ட் எடுத்துக்கலாம். நான் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே ரெண்டுமே ஸ்கில் அண்ட் டேலண்ட். இன்னும் படிக்கிறேன், நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது இன்னும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு நான் என்ன கொண்டு போகணுமோ, யூடியூப்ல நான் என்ன பண்ணணும், யூடியூப் அவுட் ஆஃப்ல என்ன பண்ணலாம், வேற ஆஃப்லைன்ல என்ன பண்ணலாம், இதை டெவலப்மெண்ட் தனியா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது போ டேலண்டா இருக்கிற யூடியூப்ல நான் பேசுறது நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கு. இதை தான் செய்ய சொல்றேன். இதை புரியாம வாழ்க்கையில அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, 8th வீட்டுல படிக்கிறாங்க, இது டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்றத நீங்க நினைச்சிட்டு அதை படிக்கும் போது உங்களுக்கு அது வராது. நீங்க அதை அவங்க பண்றாங்க, அது அவங்களோட டேலண்ட், அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, உங்க ஸ்கில் என்னவோ, எது ஆசையோ அந்த ஆசை தான் ஸ்கில். அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம், ஒன்னா டெவலப் பண்ணலாம். சச்சின் டெண்டுல்கர் வந்து படிக்கலன்னா கூட அவர் கிரிக்கெட் பால் எடுத்து இது பண்ணாரு. அது மாதிரி விராட் கோலி, அது மாதிரி டோனி, இப்படி டோனி கூட ஒரு வேலை கிடைச்சாலும் தூக்கி போட்டுட்டு ரயில்வே வேலையை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கிறாருன்னா அவரோட டேலண்ட் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஸ்கில் டெவலப் பண்ணாரு. ஆரம்பத்தில் ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் திருப்பி பிராக்டிஸ் பண்ணாரு. அந்த ஸ்கில்ல மோரா கொண்டு வரும்போது அவர் ஜெயிச்சாரு. இப்ப எல்லா டாப் மோஸ்ட் யார் எடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு இயல்பாவே ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்ல ஸ்கில்ல சேர்த்திருப்பாங்க. ஸ்கில்ல வச்சு பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கும். ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சனால தான் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. தோத்தவங்க அத்தனை பேர் சொல்றது என்னன்னா, நான் நினைச்சது ஒண்ணு, வாழ்க்கை வாழ்றது ஒண்ணு. ஆனா அவங்க சூழ்நிலை இருக்கலாம், வாழ்க்கையில எல்லாரும் இருக்கலாம். ஆனா நினைச்சா அவங்க டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணி ஒரு ஸ்டேஜில் கொண்டு வர முடியும். இது உதாரணமா சூரி ஆக்டர், அவர் இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்படி நீங்க வடிவில் எடுக்கலாம், இப்படி நீங்க நிறைய யோகி பாபு எடுக்கலாம். அவர்லாம் நினைச்சா அப்படியே எத்தனை பேர் அவங்களெல்லாம் திட்டிருப்பாங்க, நீ அவன் மூஞ்சி என்ன அதை என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க டெவலப் பண்ணாங்க, அவங்க ஆசை என்னன்னு, அவங்க டேலண்ட், அவங்க இயற்கையாவே அவங்களை வந்து காமெடி பண்ணுவாங்க. சூரி பார்த்தாலும் இயற்கை, அவங்க வீட்டில் அவர் பேட்டிலாம் பார்த்தா அவங்க நார்மலாவே அப்படித்தான் பேசுவாரு. யோகி பாபு அப்படித்தான் இருக்காங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. அவங்க நடிப்பை வந்து
டெவலப் பண்ணாங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணாங்க, நடிப்புன்ற ஒரு ஸ்கில்லை ரெண்டு மிக்ஸ் ஆச்சு. அவங்க வெளியில இன்னைக்கு நல்லா தெரியுறாங்க, இன்னைக்கு ரொம்ப பிஸியான ஆக்டர் ஆகிறாங்க, அவங்க ஃபினான்ஷியலாக நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாத்திரம்தான், வெறும் கஷ்டத்தை மாத்திரம் யோசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா கஷ்டம் மாத்திரம் தான் இருக்கும். ஆனா லைஃப்ல நான் முன்னேறணும், எனக்கு இருக்கிற டேலண்ட், எனக்கு இருக்கிற பேஷனை நான் வெளியில கொண்டு வருவேன் நீங்க யோசிச்சா மாத்திரம்தான் இந்த ஸ்கில்லும் பிளஸ் டேலண்ட் ஈக்குவல் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் சக்சஸ்ன்றது ஒன்று கிடைக்கும். யோசிச்சு பாருங்க உங்க டேலண்ட் என்ன, உங்க டேலண்ட்னால என்ன வளர்த்துக்கலாம், அந்த வளர்க்கறனால அந்த ஸ்கில் நம்மளுக்கு எப்படி வரும்ன்றது யோசிச்சிங்கனாலே அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். யோசிச்சு பாருங்க நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு யோசிச்சாலே அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வச்சு நிச்சயமாக உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். சேஞ்சிங் மூமெண்ட் இதா கூட வச்சுக்கோங்க, ஒரு டர்னிங் பாயிண்ட் இதா கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோனால ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல கிடைக்கும். யோசிச்சு பார்த்தீங்கனாலே கிடைக்கும். யோசிங்க, செய்வீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. செஞ்சு பாருங்களேன்.